ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 20ஆம் பாசுரம். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தபிக்கும் கலியே துயிலெழுவாய், செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழுவாய், செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள், நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழுவாய், உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாளனை, இப்போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய். 33 அப்படின்னா துவாதச ஆதித்யர்கள் ஒரு 12 பேர்கள், ஏகாத ருத்ரர்கள் ஒரு 11 பேர்கள், அஷ்டவசுக்கள் ஒரு 8 பேர்கள், அஸ்வினி தேவர்கள் ஒரு 2 பேர்கள், ஆக 33 பேர்கள். அமரர் அப்படின்னா தேவர்கள்னு அர்த்தம். ஆக டோட்டலாக பார்த்தா 33 கோடி தேவர்கள். இதைத்தான் ஆண்டாள் அழகாக சொல்கிறா. 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழுவாய். இந்த 33 கோடி தேவர்களுக்கு முன்னாடி ஓடி ஓடி போய் நிற்கிற யாருன்னா சாட்சாத் பரமாத்மாவான கிருஷ்ணன் தான். அதாவது அவளுக்கு ஒன்றுனா முந்தி அடித்து எல்லாத்துக்கும் முன்னாடி ஓடி போய் நிற்கிற எண்ணம். இதைத்தான் அட்ரஸ் பண்ணுறா. தேவர்கள்னால் முந்தி அடிச்சுட்டு ஓடுற எண்ணம். ஆனால் நானும் எல்லாம் நீயே கதின்னு இங்கே தோழிகளோடு வந்து இருக்கேன். அப்போ எங்களுக்கெல்லாம் தானே முன்னாடி வரணும். கலியே துயிலெழுவாய், வீரத்தில் சிறந்தவனே கொஞ்சம் எழுந்திருன்னு சொல்கிறா. செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழுவாய். எங்களுக்கு காட்சி தரணும்னு உனக்கு உரிமை இருக்குது, பலம் இருக்குது. ஏன்னா எங்களை சரணாகதி பண்ண வச்சு எங்களை காப்பாற்றக்கூடிய சரணாகதி வத்சலன் நீயேதான். கருணையுள்ளவனே, வல்லமை பொருந்தியவனே, பக்தனுக்கு சீறி வரக்கூடிய பரமாத்மாவே, உன் உறக்கத்தை விட்டு எழுந்திரு. யாரெல்லாம் பக்தாவை படுத்துகிறானோ அவளை படுத்தக்கூடிய ஒருத்தர் நம்ம பரமாத்மாவான கிருஷ்ணன் தான் ஆண்டாள் சொல்கிறா. செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள், தங்கக்குடம் போன்ற மென்மையான கொங்கையும் அழகான சிவந்த உதடும் சிறுத்த இடையோடு இருக்கக்கூடிய எங்கள் நப்பின்னை பிராட்டியே, நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய், அழகியவளே நீதான் ஒரு சிவப்பதிகி, அதனால் நீயாவது தூக்கத்திலிருந்து எழுந்திருன்னு கோதை நாச்சியார் சொல்கிறா. உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாளனை, இப்போது எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். விசிறி கண்ணாடி இதெல்லாம் எதுக்குன்னா ஆனந்தமாக கண்ணன் விசிறி வீசுண்டு கண்ணாடி பார்த்துண்டு அலங்காரம்லாம் பண்ணிண்டு கண்ணனும் பிராட்டியுமா சேர்ந்து வந்து எங்களை பார்க்க வேண்டும். மேலும் உங்கள் 2 பேரையும் பார்த்து ரசிக்கணும். தாயார் பெருமாளாக சேர்த்தியாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு இல்லைம்மா. அதனால் கொஞ்சம் உன் கணவரை நீராட்டுனா எழுப்புமான்னு ஆண்டாள் சொல்கிறா. அதனால் நப்பின்னை பிராட்டியான நம்ம தாயார் இவா கோஷ்டியில் வந்து கலந்துட்டாளாம். ஸோ தாயார் ஆண்டாள் தோழிகள் எல்லாரும் சேர்ந்து கண்ணனை எப்படி எழுப்புறான்னு ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி 21ஆம் பாசுரத்தில் நாளையிலேருந்து கண்ணனை நன்னா அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மடிப்பாக்கம் கண்ணன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 21ஆம் பாசுரம். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய், மாற்றார் உனக்கு பலி தொலைந்து உன் வாசற்கள், ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலேருந்து பார்த்தோம்னா சரணாகதி தான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அருள்தான் பிரதானியம். அதனால் சரணாகதி அருள் வேண்டும்னு ஆண்டாள் கண்ணனை எழுப்புறா. ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, எவ்வளவு பெரிய பாத்திரத்தை கொண்டு வச்சாலும் பால் அப்படியே பொங்கி வழியறதான்.
பாத்திரம் வைக்கிறவா மேலே தான் குற்றமே தவிர மாட்டிக்கிட்ட ஒன்றும் குற்றம் இல்லையா. நல்ல புது பெருசாக பாத்திரம் வச்சாலும் பால் அப்படியே வழியறதான். ஏற்ற கலங்கள் எதிர்பங்கு மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். நேற்று ஒரு 10 லிட்டர், இன்னைக்கு 4 லிட்டர், நாளைக்கு கறந்தா கறக்கும் அப்படிலாம் இல்லையா. இல்லைன்னா மாட்டுக்கே தெரியாமல் மருந்து ஊசி போட்டு பால் கறக்கிற மாதிரிலாம் இல்லையா. மாட்டு பக்கத்தில் உட்காந்துண்டு கறக்க முடியாத அளவுக்கு பால் அப்படியே வழியறதான். அதாவது தங்கு தடை இல்லாமல் கொடைத்தன்மை மிகுந்த பெரிய வள்ளல் பெரும் பசுக்களாம். அதான் ஆண்டாள் அழகாக சொல்கிறான். ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய். ஏய் நந்தலாலா எழுந்திராய், இதான் அர்த்தம். அறிவுராய் அப்படின்னா கிருஷ்ணா நீ இங்கே வந்து படுத்து தூங்கிறதுக்கு இல்லை, அதுக்கு தான் மேலே திருப்பார்கடல் ஒன்று இருக்கே. நீ பூமிக்கு எதுக்கு வந்திருக்கன்னு எங்களுக்கு கிருப பண்ண தான் வந்திருக்க. நீ ஒரு கருணாசாகரன், சக்தி உள்ளவன், பெரியாய் உலகெனில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். எவ்வளவு பெரியவன்னா உலகத்தை அளந்தவனை விட வராகமூர்த்தி பெரியவர். ஏன்னா உலகளந்த பெருமாள் கூட பூமியில் காலை வச்சுண்டு ஒரு காலை தூக்கினார். ஆனால் வராகமூர்த்தி பூமியை தன் தத்து பல்லில் அப்படியே தூக்கிண்டு வந்தார். அந்த காட்சி எப்படின்னா நம்ம பூமி தத்து பல்லில் கடுகு ஒட்டினா போல இருந்துதான். எங்கள் கண்களுக்கு தெரியும்படியாக அவதார புருஷனாய் ஜோதி சொரூபமே உன் உறக்கத்திலிருந்து எழுந்திருன்னு ஆண்டாள் அழகாக சொல்கிறா. மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. எதிரிகள் நீ வேண்டாம்னு சொன்னா கூட கடைசி காலகட்டத்தில் நீயே கதின்னு உன் திருவடியில் விழறா போல. அந்த மாதிரி எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் உன் திருவடி தான், வேறு வழியே இல்லை. அதனால் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய். உன்னை கொண்டாட வந்திருக்கோம்ப்பா, பின்ன எங்களுக்கு என்ன தெரியும்? ஆனால் உன்னை பற்றி போற்றி பாட தெரியும், ஸ்லோகம் சொல்ல தெரியும், கோயிலில் கை கூப்பிட்டு போக தெரியும். இவ்வளவு தான் எங்களுக்கு தெரியும். நீதான் பெரியவன், அதனால் போற்றியாம் வந்தோம். திரௌபதி கத்தினாலே ஏ பிரபோ ரக்ஷகா கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி 1008 நீதி நியாயம் தர்மம் சரியா தப்பா எல்லா கேள்வியும் கேட்டா. ஆனால் எல்லாம் தோற்று போச்சு. பீஷ்மர், கிருபாச்சாரியார், துரோணர் இவா எல்லாம் கூட பேசாமல் இருந்தா. தொட்டு தாலி கட்டின பஞ்சபாண்ட 5 பேர்கள் பேசலை, எல்லாம் தோற்று போச்சு, ஒன்றுமே பாக்கி இல்லை. சரி இனிமேல் நம்மளை காப்பாற்ற சுவாமியை விட்டால் வேற வழி இல்லைன்னு 2 கையையும் தூக்கினா. உடனே கிருஷ்ண பரமாத்மா வந்தார் இல்லையா. அதான் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம். திருவடியே கதின்னு வந்துட்டோம், எங்களுக்கு உன் திருவடியில் விழுந்து சேவிக்கணும், வேற ஒன்றும் தெரியாது. அடைக்கலம் புகுதல்னு பேர், அதாவது சரணாகதி. எனக்கு தெரியல, என்னால் முடியல, எனக்கு வக்கில்லைன்னு அப்படின்னு உன் கால் திருவடியில் விழறேன், சரணாகதி அடையிறேன்னு சொன்னால் போதும். பகவான் காலில் விழறதுக்கு ஒரு தகுதியும் வேண்டாம். ஏன்னா உலகத்தில் சர்வசாதாரணமாக எவ்வளோ பேரும் நம்புகிறோம். என் பணத்தை நம்புகிறோம், வெள்ளி தங்கம் அதை நம்புகிறோம். ஏன்னா ஆனால் எது கடைசி வரைக்கும் இருக்கும்னா பகவத் சரண கமலம் தான் இருக்கும். அது போதுமே, நாம் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாமே இல்லையா. அதனால் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய். நின் சரணமே கதி. சரணாகதி ரொம்ப சிம்பிள் தெரியுமா. எனக்கு தெரியாது, நீ பார்த்துக்கோ, என்னால் முடியல, நீ நடத்து, எனக்கு தெரியல, எனக்கு புரியல, உன்னை நான் நம்புகிறேன், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், அவ்வளவு சௌலபியம்.
நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ காப்பாத்து. அங்கே பாருங்க, அப்போ பாருங்க உங்கள் மனசு அப்படியே லேசாக ஆகிடும். இது சத்தியம், அன்கண்டிஷனல் ஃபைத், பூரணமாக நம்புங்கோ. அதுவும் பெருமாள் கிட்ட ஒரு தடவை சொன்னால் போதும், ஏன்னா அவருக்கு மறதியே கிடையாது. இப்போது பால்காரங்கிட்ட சொல்லுவோம், நாளைக்கு 2 பால் எக்ஸ்ட்ரா வேணும்னு, அவனை நம்புகிறான். காத்தால நம்ம உயிரோடு இருப்போமா, நமக்கு பாலா இல்லை பால்காரனுக்கு பாலான்னே தெரியாது. எந்த நம்பிக்கையில் இருக்கும்? பெருமாளை நம்புங்கள். திரௌபதி மாதிரி 2 கைகளையும் தூக்கிடுங்க, அவன் பார்த்துப்பான். சரணாகதி, அதாவது பிரவர்த்தி பண்ணலைன்னா இன்னைக்கே போங்கோ, அவாவா ஆச்சாரியன்கிட்ட போய் பிரவர்த்தி பண்ணிக்கோங்க. அப்போதான் தெரியும் என் நாராயணன் என்னை கைவிட மாட்டான்னு. மீதி விஷயம் நாளைக்கு அங்கன்மாஞானத்து 22ஆம் பாசுரத்தில் அனுபவிப்போம். ஆண்டாள் திருப்படிகளே சரணம். ஸ்ரீமதே நாராயணாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. மடிப்பாக்கம் கண்ணன்.